எனது மீன் பாஷை உங்களுக்கும் தெரியுமா? அட எனக்கும் தெரியும். நம்ம 25 டேஸான பீட்டா ஃப்ரைஸை தான் நான் பார்த்துட்ருக்குறேன். நம்ம எப்போவுமே அவங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது, வந்தோமா ஃபீட் பண்ணோமா, கடமை முடிஞ்சுடா அப்படின்னு போகாமல், பொறுமையாக அவங்களுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள நல்லா மானிட்டர் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு ஃப்ரைஸையும் நம்ம கவனிக்கணும். ஃப்ரைஸ் மட்டும் இல்லை, அடல்ட்டு ஃபிஷ்ஷஸுமே அப்படி தான். இவங்க பாஷையை ஒரு நாள் 2 நாள்லலாம் கற்றுக்க முடியாது. வருஷங்கள் பழகும்போது கண்டிப்பாக அந்த மீன்களோட பாஷை நமக்கு புரியும். அதாவது அவங்களோட மூமெண்ட்லேயே அந்த மீன் சிக்காக இருக்குதா இல்லை ஹாப்பியாக இருக்குதா எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போது நம்மளோட 25 டேஸான பீட்டா ஃப்ரையை தான் பார்த்துட்ருக்குறோம். கலர் கூட வந்துட்டாங்க. அந்த ப்ளூ கலர் பார்க்கவே ரொம்ப வைப்ரண்ட்டாக அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம பீட்டா ஃப்ரைஸுக்கு கொடுக்குற க்ரோவர் டப்பு கொஞ்சம் டார்க் கலரில் மெயின்டைன் பண்ணுறது நல்லது எப்போவுமே. அதான் நான் பிளாக் கலர் டப்பு சூஸ் பண்ணினேன். ஆனால் அதுக்காக எப்போவும் இதிலே வச்சுட்டு இருக்க முடியாது. அவங்க ஒரு லெவல் வந்ததும் திரும்ப நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு மாற்றிடுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள க்ரோவர் டப்புக்கு விடும்போது கொஞ்சம் டார்க் கலரில் டப்பு சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா அந்த டார்க் கலர் கூட, அதாவது ஆல்மண்ட் லீஃபும் போட்டு அந்த தண்ணியுமே டார்க் கலரில் இருக்கும், டப்பும் டார்க்காக இருக்கும்போது இவங்க தங்களை அந்த டார்க்னஸ் கூடவே ஹைட் பண்ணிக்கிறதுக்காக கலர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமே இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நம்ம டப்புலேயுமே ஒரு சில ஃப்ரைஸுக்கு இப்போவே டெய்லில் ரெட் கலர் வந்துடுச்சு, பாடி ஃபுல்லாக ப்ளூ கலரும் வந்துடுச்சு. பீட்டா ஃப்ரை கேர் பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு ஒரு 20 டேஸ் மட்டும் நீங்கள் ரொம்ப கேர் பண்ணி அவங்கள கொஞ்சமாக சைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பீட்டா ஃப்ரை கேர் சம்மந்தமான எல்லா விதமான டிப்ஸுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு சூப்பரான இன்னொரு டிப்ஸோடு வரேன். பாய்.